மாலை நேர இனிய கச்சேரி அருமையாக நடக்குது எல்லா டிவியிலையும். ஒருவரை ஒருவர் சாடுவதும் அதில் வாடுவதும் பின்னர் திருப்பி அடிப்பதும் நல்லா சாயங்காலம் நல்லா பொழுது போகுது. அதனால பொதுக்கூட்டங்களுக்கு வர்ற கூட்டம் பூரா நம்ம தான் வீட்டுக்குள்ளே இருந்து டிவியில் கேட்டு போகிறோமே, இது எதுக்கு மழையில் இதிலையும் போய் நனைஞ்சிக்கிட்டு அங்கே போகணும்னு சொல்லி இந்த மாலை நேர நிகழ்ச்சிகள் எல்லா தொலைக்காட்சியும் நல்லா நடத்துகிறாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடத்துகிறாங்க. ஆனால் அதிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதித்த முத்திரையை நான் உங்கள் மூலமாக சொல்லுகிறேன். இந்த மதுவிலக்குங்கிறதுக்கே உயிர் கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். நாங்கள் இயக்கம் தொடங்கியவுடன் மே 27, 1994 3 கடல்கள் சங்கமிக்கின்ற தென்குமரி முனையிலே இருந்து வள்ளுவர் சிலையை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு அந்த கடல் தண்ணீரை எடுத்து எங்கள் தலையிலே ஊற்றிக்கொண்டு நடக்க ஆரம்பித்த 52 நாட்கள், 1600 கிலோமீட்டர். அதிலே மிக முக்கியமாக சொன்னது நான், ஜாதி மோதல் எந்த ஊரிலையும் வரக்கூடாது, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே ஜாதி எண்ணம் வரக்கூடாது. மிக முக்கியமானது, இந்த மதுவை ஒழிக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் கெடும், சமுதாய நலம் கெடும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆகவே இந்த மதுவிலக்கை நாம் திரும்பவும் தமிழ்நாடு பூராவிலும் அதை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அந்த 1200 கிலோமீட்டர் முதல் சுற்றிலும் அதன் பிறகு 3 பகுதிகளாக பிரித்து 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் என்று அதோடு 900 கிலோமீட்டரும் மதுவை மட்டும்தான் பேசினேன், வேறு எதுவும் பேசலை. அப்பொழுது பெண்கள் வயல் வெளிகளில் காடு கரைகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை பெண்கள் நண்பகல் உச்சி வெயிலில் நாங்கள் நடந்து வருவதை பார்த்து அவர்கள் வெயிலே நின்றார்கள். யார் எடுத்த பிள்ளையோ இப்படி இந்த வேகாத வெயில் எப்படி வர்றாரேன்னு இந்த ஏழைகளுக்கு இறக்க சுபாவம் ரொம்ப அதிகம். அவங்க வர்றவங்களுக்கு நான் நல்ல ஆறுதலும் தேர்தலும் சொல்லி அனுப்பினேன். தமிழகம் பூராவிலும் சுற்றி வந்திருக்கிறேன். ஆகவே நடைபயணத்தின் மூலம் மக்களை சந்தித்து மது கூடாது, டாஸ்மாக் கடை கூடாது என்ற கருத்தை வலுப்படுத்திய போது பெண்கள் எல்லா ஊருக்கும் போங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்டில் இருக்க பெண்கள் எங்களை மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்காங்க, அங்கே மதுவிலக்கு இல்லைன்னா அந்த டாஸ்மாக் கடையினால் நாங்கள் அழிஞ்சே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிற வழியெல்லாம் தாய்மார்கள் வெயிலில் காத்திருந்தேனே வரவேற்றார்கள். எங்கேயும் நான் ஓட்டு கேட்கல, மதிமுகவை ஆதரிங்கன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லலை. உங்களுக்கு பிடித்தமான கட்சியை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மதுவை ஒழியுங்கள், டாஸ்மாக் கடைகளை ஒழியுங்கள். எங்கள் ஊரிலே ஆயிரக்கணக்கானவர்களை என்னுடைய தாயார் திரட்டி வைத்து கொண்டு சசிபெருமாள் இறந்த மறுநாள் அங்கே டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே உண்ணாநிலை நோன்பு இருந்தார். இதை மத்தியானம் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் இருப்பதால் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இனி ஒரு தடவை உண்ணாவிரதம் இருந்தால் உங்கள் அம்மா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பாலச்சந்திரன் மறைவுக்காக தலைவர் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனை ஈவிரக்கமின்றி சுட்டு கொண்டதற்காக பாலச்சந்திரன் படத்தை வச்சு ஒரு 1000 பெண்களை திரட்டி அதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் உண்ணாவிரதம் இருந்தாங்க. பிறகு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பிறகு இந்த மதுவை எதிர்த்து அவர்கள் இருந்த உண்ணாவிரதத்தின் காரணமாக அவர்கள் உடல் நலம் பெரிதும் கெட்டு இனிமேல் காப்பாற்ற முடியாத என்ற நிலையில் டாக்டர்கள் நாங்கள் சொல்லியும் உங்கள் அம்மா கேட்கலையே அப்படின்னாங்க. நான் அம்மாட்ட ஒன்றும் சொல்ல முடியலை. அதற்கு பிறகு சில நாட்களிலேயே இறந்து போனார்கள். ஆக எங்கள் குடும்பத்திலே அது ஒரு சாவு, என் தாயாரின் சாவு, இந்த மதுவிலக்குக்காகவே கொடுத்த சாவு. அடுத்தது நியூட்ரினோ, அந்த மோசமான அந்த ஆலையை நியூட்ரினோ திட்டத்தை அம்பரப்பர் மலையிலே தேனி மாவட்டத்திலே மத்திய அரசு நடத்த துடிக்கிறது. 2,50,000 கோடி அதுக்கு ஒதுக்கீடு செய்கிறார்கள். அது கூடாது என்று ஊராக போய் பிரச்சாரம் செய்தேன். பிறகு நடைபயணம் போனேன். தளபதி நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தின் பெருமையை நானிலத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு வந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர், அவர் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைவர், அருமை சகோதரர் தளபதி
ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலை உணர்வுகளை மதித்து அவர்கள் நியூட்ரினோ போராட்டத்துக்கு அவரும் நெடுமாறனும் வந்து என்கிட்ட புலிவில் கயல் கொடியை கொடுத்தாங்க. கட்சி கொடி கொண்டு போகலை நான் எங்கேயும், எந்த இடத்துக்கும். அந்த தஞ்சை தரணி பூராவிலும் நான் ஊராக போனேன், பகலே ராத்திரியும். ஒரு ஊரில் கூட எங்கள் கொடி கிடையாது, கட்டக்கூடாது, வரவேற்புக்கு கட்டக்கூடாது. நம்ம ஓட்டு கேட்டு வந்திருக்கோன்னு நினைப்பாங்க. இவங்க சாராயத்தை ஒழிக்க சொல்கிறதே ஓட்டுக்காகத்தான் நினைப்பாங்க. ஆகவே உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு ஓட்டு போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மதுவை ஒழிப்பதற்கு ஊர் திரண்டு நில்லுங்கள். உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க, நம்முடைய பெண்களினுடைய தன்மானத்தை பாதுகாக்க இந்த மதுக்கடைகளை, அது மட்டுமல்ல இந்த மதுவை அருந்துகிறவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதையும் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மதுக்கடையிலே நண்பர்கள். சின்ன வாக்குவாதத்திலே இடுப்பில் கத்தி வச்சிருக்கான், இல்லாட்டி அருவா வச்சிருக்கான், வெட்டி போட்டுடுறான். பேப்பரில் பாடுங்க, 2 நாளைக்கு ஒருக்க மதுக்கடையில் மோதல், நண்பர்களாக வந்தவர்கள் பகைவர்களாக மாறினார்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்தார்கள்னு பெரும் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் எங்கள் ஊர் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று என் தம்பி வைரவிச்சந்திரன் அவன் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலே தீர்மானம் போட்டு அதை மூட வேண்டும் என்று சொன்னபோது அதிகார வர்க்கம் அது மூட முடியாது, கவர்மெண்ட் திறந்ததுன்னாங்க. உள்ளூர் மக்கள் ஊராட்சியிலே தீர்மானம் போட்டிருக்கோம், அதனால் நாங்கள் மூடுவோம். சசிபெருமாள் இறந்த மறுநாள் தமிழ்நாடு பூரா உண்ணாவிரதம் இருக்க நான் சொன்னதை வச்சுக்கிட்டு என்னுடைய தாயார் எங்கள் கிராமத்து பெண்கள் 500 பேரை அழைத்து கொண்டு டாஸ்மாக் கடைக்கு முன்னாலே போய் உண்ணாவிரதம் இருந்தார். இதை கேள்விப்பட்டு நான் நண்பகலிலே இதை கேள்விப்பட்டு மதுரைக்கு விரைந்து சென்று அங்கிருந்து கலிங்கப்பட்டிக்கு டாஸ்மாக் கடை இருக்கிற இடத்துக்கு போனேன். அங்கே அம்மா அப்பயும் உட்காந்துருக்காங்க. ராத்திரி 9 மணிக்கு நிறைய கூட்டம். நீங்கள் ஏமா வந்து உட்காந்தீங்க? சரி, அது வேணும்னு சொல்ல வேண்டாம், முடிஞ்சு போச்சு, போய் வீட்டில் போய் கொஞ்சம் நல்ல ஏதாவது தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குங்க, நாளைக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். மறுநாள் காலையில் நம்ம இளைஞர்கள்லாம் வந்தாங்க. டாஸ்மாக்கு இன்னைக்கு வந்து திறக்கிறதுக்கு வரமாட்டான், அவ்வளோ தைரியம் இருக்காது. என்ன 500 போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. டாஸ்மாக் கடையை சுற்றி திறந்துட்டாங்க. பெரிய திண்டுக்கல் பூட்டு திறந்து விரும்புகிறவர்கள் வந்து விஸ்கி வாங்கலாம், பீர் வாங்கலாம், ஜின் வாங்கலாம், பிராந்தி வாங்கலான்னு அனௌன்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே என்னோடு இருக்கிற 500 இளைஞர்களை சேர்த்து கொண்டு அந்த பிரச்சார வேனிலே மேலே நின்று நான் மதுக்கடைகளை மூடுவீர், கலிங்கப்பட்டி டாஸ்மாக் கடையை மூடுவீர் என்று சொல்லிக்கொண்டே வந்தேன். 500 பேர் என் கூட வந்தாங்க. போலீஸ் 500 பேர் இருக்கும், அவங்க விட லத்தி கம்பு வச்சுருக்காங்க. எங்கள் கையில் கம்பெல்லாம் கிடையாது. ஆனால் சினிமாவில் பார்க்குற மாதிரி எதிரி அடிக்கிற கம்பை பிடுங்கி அடிக்கிறவன் தான் கெட்டிக்காரன். அது மாதிரி நாங்கள் ரா காலேஜில் செஞ்சோம். அண்ணன் கலைஞரை அண்ணா சிலையை திறக்க வரும்போது அவர்கள் ஒரு கூட்டம் அண்ணா சிலையை இங்கே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நீர கம்புகளில் அவங்க கருப்பு கொடியை கட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்பொழுது என்னோட 50 இளைஞர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். துரைமுருகன் சொன்னார், நீங்கள் வந்தால் போதுப்பா, அவன் வரமாட்டான். நாங்கள் போகிறோம், கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கோபால் அவர் வந்து பிறப்புள்ள. நாங்கள் போன உடனே அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பாடம் கற்பித்தோம். கருப்பு கொடி வைத்திருந்தவர்களெல்லாம் கண்மண் தெரியாத வேகத்திலே அந்த இடத்தை விட்டு, கோர்ட் ஏரியாவை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது யாரோ சொல்லியிருக்காங்க, கலகம் நடக்குன்னு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.